வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில் லாஸ்ட் வீக்கில் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக பேசப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுக்கப்படுற அந்த ஷாப் மூலமாக எடுக்கப்படுற சார்ஜஸ் வந்து லீகலாக எடுக்கலாமா எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் வீக் வந்து பேசப்பட்டுச்சு. இதை பற்றி ஏன் இந்த வீக்கில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய இந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக பொருட்கள் வாங்குறத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்போம். இந்த ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, நானுமே என்னுடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை அது கார்டுக்கான பேமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லீகலா இல்லீகலா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இப்படி உங்ககிட்ட யாராவது சார்ஜ் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதிகமாக பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்துறது இந்த மாதிரி டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க. காசு அப்படிங்கிறது நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனாலுமே அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற இடங்கள் வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன்னா சேஞ்ச் தேடிக்கிட்டு இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ கொண்டு போனோம் அப்படின்னா தேவையான இடத்துல அதை ஸ்வைப் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். இலங்கையில் ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 8 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்ல இது ஒரு பேசும் பொருளாக கூட மாறினுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இலங்கை மத்திய வங்கியில் நடந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஷாப் மூலமாக ஒரு 2% இல்லைன்னா 3% அப்படிங்கிறத கஸ்டமர்ஸ்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டுச்சு. இந்த கேள்வி தான் இதுல ஒரு முக்கியமான திருப்பு முனையா மாறினுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் ஃபேஸ் பண்ண பல இடங்கள்ல இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு டெபிட் கார்டை ஏதாவது ஒரு நார்மலா இருக்க ஷாப்ல கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேமெண்ட் பண்ணும்போது நம்ம வாங்குற பொருளோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா 2% வந்து அட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்றத நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பேமெண்ட்டை பண்ணும்போது சரி பரவாயில்ல, அது அட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மறுபடியும் வெளியே போய் காசு எடுத்துட்டு வரதை விட அதுலேயே நம்ம பேமெண்ட்டை பண்ணிட்டு போயிருப்போம். අනිත් ප්‍රශ්නය දැන් සමහර ආයතන වලට ගියාම 2.5%, 3.3ක පමණ අමතර මුදලක් ගන්න වෙනවා කියන ප්‍රශ්නෙට උත්තරේ සිද්ධ වෙන්නේ මේ හැම ආයතනයක් වෙනුවෙන්ම පොස්ට් මැෂින් එකක් එහෙම නැත්නම් ක්‍රෙඩිට් කාඩ් පතක් ලබා ගැනීම ගන්න ඕන් ඒ පහසුකම ලබා ගන්නේ බැංකුවකින් ලංකාවේදී. ඒ බැංකුව සහ ඒ ආයතනය අතර ගිවිසුමක් පවතිනවා. ඒකට ඒ ගිවිසුම වල ඉතාමත් පැහැදිලිව කියලා තියෙනවා වැඩිපුර කිසිම මුදලක් ඒ ආයතනයට ලබාගත නොහැකි බව. ඒතර ඔබකින් කවුරු හරි වැඩිපුර මුදලක් ලබා ගන්නවා නම් වහාම ඔබගේ කාඩ් පත නිකුත් කරපු බැංකුවට ඔබ කම්ප්ලේන් කරන්න ඒක කම්ප්ලේන් කරන්න පැමිණිල්ලක් කරන්න. එතකොට සහ ඔබ අවශ්‍යයි ඒ වගේ වෙලාවට යම්කිසි රිසිට් පතක් ලබා ගන්න ඔබගේ මෙතහවරු කරන්න ඔබගෙන් වැඩිපුර මුදලක් ලබා ගන්න. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம பேமெண்ட்டை பண்ணிட்டு வந்திருப்போம். பட் அந்த பேமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய தேவையே வந்து இருக்காது. ஸோ அதை தான் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது அந்த ஷாப் மூலமாக எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற அந்த 2%ஓ 3% பார்த்தோம் அப்படின்னா இல்லீகலாக தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே லீகலாக இல்லை. ஸோ ஒரு ஷாப் வந்து அவங்க ஒரு டெபிட் கார்டு மெஷினோ இல்லைனா கிரெடிட் கார்டு மெஷினோ வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கார்டுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணணும் தான். பட் அந்த ஷாப் தான் அதுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து பண்ணணும். கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய காசை கொடுக்கறதுக்காக பேமெண்ட் வந்து பண்ண தேவைப்படாது. இதை நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். அதனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது 2% 3% வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவாக எடுத்ததுக்கு பிறகு அவங்க ஒரு ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை வந்து கட்டாயம் எடுத்துட்டு உங்களுடைய பேங்க் கார்டு வந்து எந்த பேங்க்குக்கு வந்து சொந்தமாக இருக்கோ அந்த பேங்க்குக்கு வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேலும் பார்த்தோம் அப்படின்னா கார்டில் பேமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக 2% 3% அட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு பயமும் இல்லாமல் எதிர்த்து பேசுற
பேசுறதுக்கான சான்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா ஷாப் மூலமாக பண்ற ஒரு இல்லீகலான வேலை தான். அதனால அந்த பில்லை மட்டும் கவனமா எடுத்துருங்க. உங்களுடைய பெருமதி என்ன, அதை விட எக்ஸ்ட்ராவா எவ்வளவு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸோட பேங்க்குக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து எடுத்த அந்த 3% இல்லைனா 2% உங்களுக்கு வந்து மறுபடியும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதை விட ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாப் மூலமாக இந்த 2% 3% எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவைப்படாது அப்படிங்கிறத நல்லாவே இனிமேல் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதை எதிர்த்து பேசுறதுக்கு கூட நம்மகிட்ட இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கட்டாயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன். ஏன்னா நானுமே அதிகமாக ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா இந்த மாதிரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.